அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வைகாசி மாத பௌர்ணமி என்று கிரிவலம் செல்ல உகந்த நேரம் மற்றும் அதற்குரிய சிறந்த பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பௌர்ணமி என்றாலேயே நம் கண்களுக்கு சட்டென வருவது பரம்பொருள் திருவண்ணாமலை நம் அண்ணாமலையார் தான். வைகாசி மாதம் முருகப்பெருமான் அவதரித்த மாதம் என்பதனால் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாகம் நட்சத்திரமும் இணையும் வைகாசி விசாக நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபடுவது பன்மடங்கு பலன்களை நமக்கு வாரி வழங்குமாகும். அதிலும் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் சனிக்கிழமையில் வருவதால் இந்த நாள் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவது எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை வழங்க வல்லது என மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் எத்தனையோ மலைக்கோவில்கள் கிரிவலம் சென்று வழிபடும் வழக்கம் பக்தர்களிடையே இருந்தாலும் பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவலமே அதிகமானவர்கள் அறிந்த பிரபலமான வழிபாடாக உள்ளது. நினைத்தாலே முக்தி தரும் முக்தி தலமாக திருவண்ணாமலையில் வருடத்தின் 365 நாட்களும் 24 மணி நேரமும் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடலாம் என்றாலும் பௌர்ணமி மற்றும் மாத பிறப்பு பிரதோஷம் சிவராத்திரி ஆகிய தினங்களில் அதிக அளவு பக்தர்களுடைய கூட்டம் கிரிவலம் வந்து வழிபடுவதுண்டு. பௌர்ணமி நாள் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பதனால் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் கிரிவலம் செல்லும் பக்தர்களின் வசதிக்காக கிரிவலம் செல்வதற்காக நல்ல நேரம் குறித்து விவரங்களை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் வெளியிடுவது எவ்வளவு தனி சிறப்பு. திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் செல்லும் தேதி மற்றும் நேரம் ஆகிய அண்ணாமலையார் கோவில் நிர்வாகத்தினரால் வெளியிடப்படுவது வழக்கமாக இருக்குது. அப்படி இந்த ஆண்டு ஆடி மாத பௌர்ணமி இன்று கிரிவலம் செல்லும் தேதி மற்றும் நேரம் கோவில் நிர்வாகத்தால் வெளியிடப்பட சிறப்பு மிக்கது. முக்கியமாக வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக அனைவரும் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு வந்து பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்ல வேண்டும். மே மாதத்தில் வரும் பௌர்ணமி முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் நாள் என்பதனால் இந்த நாள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபட்டால் சிவபெருமானுடைய அருளுடன் கண்டிப்பாக அவருடைய பிள்ளையான முருகப்பெருமானின் அருளையும் சேர்த்து வர முடியும். அதோடு வாழ்வில் மிக பெரிய மாற்றங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும். முருகப்பெருமான் அவதரித்த நாள் அவர் அருணகிரிநாதரின் வாழ்க்கையை மாற்றி திருப்புகழ் பாட அருள் செய்த திருவண்ணாமலை திருதலத்தில் வைகாசி விசாகம் என்று கிரிவலம் வருவது மிகவும் உயர்ந்த புண்ணிய பலன்களை நமக்கு தரவல்லது. திருவண்ணாமலையில் வைகாசி மாத பிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்வது ஆன்மீக ரீதியாகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதத்தில் வரும் வைகாசி விசாகம் இணைவதனால் கிரிவலம் செல்வது ஞானம், மன அமைதி, தொழில் வளர்ச்சி மற்றும் நீண்ட ஆயுளை தரும். வைகாசி மாதத்தில் அண்ணாமலையாரை வலம் வருவதனால் முன்ஜென்ம பாவங்கள் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற கடுமையான தோஷங்கள் நீங்கும். பிரம்மஹத்தி தோஷம் என்பது ஒருவரை கொலை செய்வதனால் ஏற்படும் தோஷமாகும். அதுபோன்ற கொடுமை மிக்க தோஷங்களும் கண்டிப்பாக நீங்கும் என சொல்லப்படுகிறது. முக்கியமாக பௌர்ணமி 2026 மே அன்று, முக்கியமாக மே 31 ஞாயிற்றுக்கிழமை என்று பௌர்ணமி திதி துவங்குகிறது. முக்கியமாக இந்த பௌர்ணமி திதியானது மே 30 முதல் 12:55 மணிக்கு துவங்குகிறது. பௌர்ணமி திதி நிறைவானது மே 31 முதல் பகல் 12:45 வரை இருக்கிறது. கிரிவலம் துவங்கும் நேரமாக மே 30 பகல் 12:58 மணிக்கு துவங்கப்படுகிறது. கிரிவலமானது நிறைவு நேரமானது மே 31 முதல் பகல் 2:50 மணிக்கு நிறைவடைகிறது. திருவண்ணாமலையில் சனிக்கிழமைகளில் கிரிவலம் செல்வது நீண்ட ஆரோக்கியம் பிரச்சனைகளை தீர்க்கும். அதோடு சனி பகவானால் ஏற்படும் தடையும் நீங்கி வாழ்வில் நிலையான செல்வமும் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெற முடியும். ஜாதகத்தில் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அஷ்டாத்தமச்சனி, கண்டச்சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் கிரிவலம் வருவதனால் தோஷத்தின் வீரியம் குறைந்து மன அமைதி அடைவார்கள். கிரிவல பாதையில் அருள்பாலிக்கும் அஷ்டலிங்கங்களை தரிசிப்பதன் மூலம் உடல் மற்றும் மனம் தூய்மையடையும்.
சனிக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பிறவிப்பிணி போக்கும், வியாபாரத்தில் உச்சநிலை ஏற்படும், நவகிரக தோஷங்கள் கண்டிப்பாக நீங்க பெறும். குறிப்பாக கிரிவலம் கிரிவலம் என்பது மாபெரும் சிறப்பு மிக்கதாகும். முக்கியமாக இந்த கிரிவல பாதையில் பரம்பொருள் சிவபெருமானை நினைத்து கொண்டு செல்லுபவர்களுக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பாகும். கிரிவலம் என்பது புனிதமான ஸ்தலத்தையோ தெய்வீகத்தையோ அல்லது அந்த இடத்தையோ மலையை சுற்றி வரும் கிரிவலம் எனப்படும். கிரிவலம் சுற்றுவதனால் தேக ஆரோக்கியமும் நிம்மதி, மன அமைதியும் ஆன்மீக பலமும் கிடைக்கும். கிரிவலம் செல்வதனால் மன அழுத்தம், கால்கள் இரத்த ஓட்டம் சீராகும், மலையை வலம் வர மனது விரியும், நடந்து வழிபட தேக நன்மைகள் கூடும், 4 பேரோடு நடக்க நல்ல உறவு பெருகும், அடியார்களை நினைக்க அமைதி பெருகும், ஆன்மீக ஒளி கிடைக்கும். அண்ணாமலையாரை கிரிவலம் வர சிவபெருமானின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக பௌர்ணமி அன்று சூரியனை வழிபட வேண்டும். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை இப்படி ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு சிறப்பு மிக்கதாக அமைகிறது. திங்கட்கிழமை என்று வரும் பௌர்ணமி நாள் சந்திரதசை உள்ளவர்கள் சுற்றி வந்தால் சங்கடங்கள் தீர்ந்து சகல சம்பத்துகளும் பெறலாம். செவ்வாய்க்கிழமை என்று வரும் பௌர்ணமி நாள் முருகப்பெருமான் அங்காரகனுக்கு உகந்த நாள். இந்த நாள் சுற்றினால் எதிர்ப்புகள் நீங்கி செல்வ வளம், குடும்ப ஒற்றுமை நீடிக்கும். புதனன்று வரும் பௌர்ணமி நாளில் நீங்கள் இந்த நாளில் கிரிவலம் சென்றால் ஞானம் மற்றும் உறவுகள் பலப்படும். வியாழக்கிழமைகளில் நீங்கள் பௌர்ணமி நாள் குரு திசை உள்ளவர்கள் சுற்றி வர குரு பகவான் அருளும் ஆழிவாற்றல் சகல சம்பத்துகளும் பெறுவார்கள். வெள்ளிக்கிழமை என்று பௌர்ணமி நாளில் சுக்கிரனுக்கு உகந்த தினமாக இருப்பதனால் சக்தி வாய்ந்த கலஸ்தர சோசம், திருமண தடை, சுக்கிர திசை நடப்பவர்கள் சுற்றி வர பிரிந்த கணவன் மனைவி மற்றும் அனைவரும் ஒன்று சேர்வர். சனிக்கிழமை என்று வரும் நாளில் சனீஸ்வரரை வணங்க ஏற்ற தினமாக உள்ளதனால் சனி திசை நடப்பவர்கள் சுற்றி வர சனியும் பௌர்ணமியும் இணைந்தால் சனியால் ஏற்படும் அத்தனை பாதிப்புகளும் நீங்கும். தீராத ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும், மனதில் உற்சாகம் பிறகும், நவகிரக தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். கிரி என்பது மலை என பொருள்படும். கிரிவலம் என்பது மலையை வலம் வருதல், மலைக்கு வலது பக்கத்தில் தொடங்கி சுற்றி வழிபட்டு வருதலே கிரிவலம் என்பதாகும். திருவண்ணாமலையை கிரிவலம் செல்லும் ஒவ்வொரு நாட்களிலும் சிறப்பு மிக்கது. ஒவ்வொரு பௌர்ணமியும் இடைவிடாது கிரிவலம் வந்தால் சிவன் அருள் பெறலாம். கார்த்திகை தீபத்தன்று இந்த மலை மீது ஏற்படும் தீபத்தின் ஈஸ்வரன் அருள் பாலிக்கிறார். திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்கள் அக்னிஸ்தலமாகும். இங்கு மலையே சிவலிங்கமாகும். திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் முன்வினைகள் பாவம் நீங்கி நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.